அவர்களே வணக்கம் மந்திரம். நான் உங்கள் ஃபருக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். சில பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்க, கான்சன்ட்ரேஷன் இருக்காது. சில பேருக்கு ஃபோக்கஸ்டாக இல்லைன்னாலும் கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னாலும் எதுலேயுமே அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. எதுலேயுமேனா எவ்ரிதிங். ஃபோக்கஸ்டாக இல்லாதவன், கான்சன்ட்ரேஷன் பண்ணாதவன் நிச்சயமாக லைஃப்பில் தொத்துருவான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது. சரிங்களா? அதனால தயவுசெய்து ஃபோக்கஸ்டாக இருங்க. கான்சன்ட்ரேஷனாக இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். என்னென்னா, இந்த பாருங்க, ஊசியினோட தயவுசெய்து பார்த்துருப்பீங்க. வீட்டில் உங்கள் அம்மா இல்லாட்டி பாட்டிலாம் இதை கோத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் அது ஒன்றும் தெரியாது. என்னென்னா, தயவுசெய்து அப்படிலாம் இல்லாமல் வாரத்துக்கு இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தயவுசெய்து இந்த ஊசியினோட எடுத்து, ஏன் இப்படி இதை மெயினாக ஃபோக்கஸ்டாக சொல்கிறேன்னா, இந்த ஊசி எடுத்து நூலை கூட சில நேரத்துக்கு ஒரு 10 செகண்ட் ஆகும். அந்த நூலை கூட சில நேரத்துக்கு கோக்க முடியாது. அது கூட அவங்களோட ஃபோக்கஸ்டாக அதை கூட ஜெயிக்க முடியாது. இந்த ஊசியினோட கூட இது பண்ணாமல் இருப்பாங்க. இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோக்கஸ்டும் சரி, கான்சன்ட்ரேஷனும் சரி இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. தயவுசெய்து அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அட்லீஸ்ட் இது ட்ரை பண்ணுங்கள். ஃபோக்கஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டே டியூன், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்.